அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா கொலம்பஸ். நம்ம எல்லாருக்கும் ஹிஸ்டரியில சோஷியல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. இதை நான் படிச்சப்ப உண்மையிலேயே அந்த கொலம்பஸ் மேல எனக்கு ஒரு பெரிய மதிப்பு வந்துச்சு. என்ன அப்படின்னா, கொலம்பஸ் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலே பிறந்த ஒரு பையன். அந்த கொலம்பஸுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு வெறி இருக்கு. நம்ம ஏதோ ஒன்று புதுசா தேடி போகணுங்கிற அந்த மனநிலை கொலம்பஸுக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. கப்பல் மாதிரி ஒரு பெரிய இடத்த பார்த்தா அவருக்கு ரொம்ப நிறைய கற்பனைகள்லாம் வருமா. அப்படி நிறைய கற்பனைகள்லயே மிதந்து கொண்டிருந்த கொலம்பஸுக்கு ரொம்ப பெரிய ஆசை என்னன்னா, தன்னுடைய பூமி, தான் இருக்கிற பூமியில இருந்து கிழக்கு நோக்கி இருக்கிற இந்தியா, எல்லாருக்குமே நம்ம இந்தியா மேலதான் ஒரு பெரிய ஆசை போல. அந்த இந்தியா மேல கொலம்பஸ்க்கு ஒரு பெரிய ஆசை. என்ன ஆசைனா, இந்தியாவுக்கு தான் இருக்கிற இடத்திலிருந்து தரைவழி பயணமா போறது இல்லாம ஒரு கடல் வழி பயணத்தை கண்டுபிடிக்கணுங்கிறதான் கொலம்பஸோட ஆசையாம். அப்படித்தான் அவருடைய ஆசை ஆரம்பமாயிருக்கு. அப்படி ஆரம்பிச்ச கொலம்பஸனுடைய வாழ்க்கை கண்டுபிடிக்கணும். ஆனா ஒரு சாதாரண குடும்பம், காற்றை கிழித்து கொண்டு கடலை கிழிச்சுக்கிட்டு போற ஒரு பயணத்துக்கு பணம் இல்லை. எங்கெங்கயோ போறாரு, யார் யாருக்கிட்டயோ சொல்றாரு, நான் இப்படி ஒரு பயணம் கண்டுபிடிக்க. யாரும் ஹெல்ப் பண்ண வரல. அப்ப ஒரே ஒரு ஸ்பெயின் நாட்டு இளவரசி மட்டும், சரி அவன் சொல்றதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லி அவன் போறதற்கான பயணங்கள், அந்த உணவு மாலும் எல்லாம் கொடுத்து அனுப்புறான். ஆனா கப்பலை செலுத்துறதுக்கு யார் வேணும்? மாலுமி வேணும், கேப்டன் வேணும் இல்லையா? அந்த கேப்டனா வர்றதுக்கு யாருமே ஒத்துக்கல. ஏன் ஒத்துக்கலன்னா, சரி இவன் எதை நோக்கி போறானே தெரியல, ஒரு புதிய வழியை கண்டுபிடிக்க போறான். அது ஆபத்தான பயணமா முடிஞ்சிடலாம், மரணத்தை கூட தழுவலாம், இப்படி நிறைய பயம் இருக்கிறது. நல்ல தேர்ந்த மாலுமிகளும் வரல. வெறுமனை வெட்டி தண்டசோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க பையனை போய் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான். அப்ப கொலம்பஸ் புதுசா யோசிக்கிறார், யாரை கூட்டிட்டு போனா சரியா இருக்கும், யார் நம்மளோட வருவான்னு யோசிக்கிறான். நம்மளும் வாழ்க்கையில யாராவது நம்ம ஏதாவது ஒண்ணு தேடி போறப்ப நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ண ரெடியா இல்லைன்னா அட போடான்னு உட்கார்ந்துருவோம். ஆனா கொலம்பஸ் சொல்லுகிற பாடம், அவர் என்ன தெரியுமா யோசிச்சாரா? யாரை கூப்பிட்டா வருவாங்கன்னு யோசிச்சிருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு ஐடியா தெரியுது. சிறைச்சாலைகள்ல மரண தண்டனை பெற்று கைதிகளாக இருப்பாங்கல்ல, அவங்கள போய் கேட்போம். சிறைச்சாலையில மரண தண்டனை வரப்போகுதுன்னு தெரியறவன் தான் சாக போறது உறுதின்னு தெரியும். அவனை போய் சொல்லி கூப்பிட்டோன்னா அவன் வருவான் அப்படின்னு அவங்கள்ட்ட போய் பேசுறார். அப்ப எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க, அந்த சிறை கைதிகள்லாம் கரெக்ட், மரணத்தை இங்க இருந்தே செத்து போறதுக்கு ஒரு பயணத்தோட நம் மரணத்தை தேடிக்கொள்வோம்ங்கிற தைரியத்தோட 87 சிறை கைதிகள், யோசிச்சு பாருங்க, மரண தண்டனை பெறுகிற சிறை கைதிகள் எவ்வளவு கொடூரமானவர்களாக இருப்பார்கள். அந்த 87 பேரோட தன்னுடைய பயணத்தை கொலம்பஸ் ஆரம்பிக்கிறார். அவருக்கு என்ன ஆசை? கிழக்கு நோக்கி தரைவழி பயணமாக இருக்கிற இந்தியாவுக்கு கடல் வழி பயணமா கடல்ல வழி கண்டுபிடிக்கணும்னு தான் ஆரம்பிக்கிறார். ஆனா ஆரம்பிச்சது கிழக்கு நோக்கி போக வேண்டிய கப்பல் மேற்கு நோக்கி போயிருது. வாழ்க்கையில நமக்கும் அப்படி ஒரு சில மாற்றங்கள் வரும். என்ன வரும்னா, நம்ம எதையோ ஒன்று எதிர்பார்த்து போவோம். இப்போ நீங்கள் கூட அப்படித்தான் வந்திருப்பீங்கல்ல, 12th முடிச்சுட்டு இப்படி போகணும்னு சொன்ன உங்கள் வாழ்க்கையை டைரக்ஷன் பண்ணி இப்படி திருப்பி விட்டுருப்பாங்க. அப்படி திருப்பி விட்டு தான் இங்கே நிறைய பேர் வந்து உட்காந்துருக்கீங்க. அதை தான் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக கேட்டேன், எத்தனை பேர் ஆசைப்பட்டீங்க வந்தீங்கன்னு. அப்படி டைரக்ஷன் மாறின உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு ஃபைனலாக இந்த கதை மூலமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். அப்படி கொலம்பஸ்க்கு கிழக்கு நோக்கி போக வேண்டிய கப்பல் மேற்கு நோக்கி போயிடுது. மேற்கு நோக்கி போனோடனே இவருக்கு ஒன்றும் புரியலை. சரி போகிற பாதையை வச்சு வழி அமைச்சுக்குவோம் அப்படின்னு போகிறார். கண்டுபிடிக்க முடியல, இவர் எதை தேடி போறாருன்னு தெரியல. கப்பல் நடு இதுல நிக்குது. அப்ப அதை வழி நடத்தி செல்கிற ரொனால்டோ என்ன பண்றான், டேய் இதெல்லாம் சரி வராதுடா, திருப்பி போயிருவோம். ஏன்னா சாப்பாடு இல்லை, நம்ம கொண்டு வந்த சாப்பாடுலாம் தீந்துகிட்டே இருக்கு, இன்னும் 2 நாளைக்கு தான் சாப்பாடு இருக்கு, இந்த 2 நாள் சாப்பாடு நம்ம திரும்பி போற வரைக்கும் தான் நமக்கு பத்தும், அதனால மரியாதையை நம்ம எல்லாரும் திருப்பி போயிருவோம்னு ரொனால்டோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றான். அப்ப கொலம்பஸ் என்ன சொல்றாரு, ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு கொடு, எனக்கு சாப்பாடு வேண்டாம், இப்ப திரும்பி போறப்ப எல்லாருக்கும் ஒரு உணவு பங்கு இருக்கும்ல, ஏன் பங்கை கொடுக்க வேண்டாம், ஏன் பங்கை இன்னும் கொஞ்சம் டிராவல் பண்ற வரைக்கும் பயன்படுத்திக்குவோம், இன்னும் ஒரே ஒரு நாள் எனக்கு டைம் கொடு, அந்த ஒரு நாள் டிராவல் பண்றதுக்கு திரும்பி போறப்ப சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்குற பங்கு இருக்கும்ல, அப்ப எனக்கு கொடுக்குற பங்கை நாம் இப்ப பயணம் செய்கிற போது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடு, எனக்கு சாப்பாடு வேணான்னு சொல்றான். சொன்னோன்னே ஒத்துக்கிட்டு ரொனால்டோவும் சரின்னு சொல்லி கொலம்பஸினுடைய உணவு எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. கொலம்பஸ்க்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை,
உறக்கம் இல்லை, பயணம் செய்கிறார். நடு இரவு முழுவதுமாக பயணம் செய்கிறார். அதிகாலை கொலம்பஸுக்கு அமெரிக்காவினுடைய கடற்கரை தெரிகிறது. அப்போது கொலம்பஸ் அது என்னன்னு கண்டுபிடிக்கிறார். அப்போது கண்டுபிடிக்கப்பட்டதுதான் அமெரிக்கா. ஒரே ஒரு இரவு உணவு உறக்கம் எதுவுமே இல்லாம இன்னும் ஒரு நாள் போராடி பார்த்தரலான்னு எதையோ தேடி வந்த கொலம்பஸுக்கு இன்றைக்கு அமெரிக்காவை கண்டுபிடித்தது கொலம்பஸ் என்கிற வரலாற்றில் இடம் கிடைத்திருக்கிறது என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எதை நோக்கி போன பயணமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த இடத்திலே வந்து நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கொலம்பஸ் மாதிரி நீங்க அமெரிக்காவை கண்டுபிடிக்கணும்லாம் நான் சொல்லலை. கொலம்பஸ் மாதிரி நீங்க அமெரிக்காவை கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற கொலம்பஸை கண்டுபிடியுங்கள் அப்படிங்கறதான் என்னுடைய வார்த்தை. உங்களுக்குள்ளே எந்த கொலம்பஸ் இருக்கிறார், என்ன எதை நோக்கி நாம் போக வேண்டும். சரி, அமெரிக்காவை கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சோன்னே ஒரு பெரிய ராஜ விருந்து ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த ராஜ விருந்துல எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. கொலம்பஸை எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். அமெரிக்காவை கண்டுபிடிச்சானேன்னு கூட போனாங்கல்ல அவங்க. சில பேருக்கு நம்ம முன்னாடி போறப்ப வயித்தெரிச்சல் இருக்கும், நம்ம கூட வந்தவனுக்கெல்லாம் இருக்கும். அப்படி கொலம்பஸோடு கூட இருந்தவர்களுக்கு ஒரு பெரிய வயித்தெரிச்சல். இவனை என்ன பெருசா புகழ்றாங்க, இன்னும் கொஞ்சம் டிராவல் பண்ணி தான் நாங்க கூட தான் கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறார்கள். அப்ப தைரியமா எந்திரிச்சு கொலம்பஸ் ஒரு வார்த்தை சொன்னாராம். ஒரு முட்டையை கையில எடுத்து, இந்த முட்டைய என்னால நேரா நிக்க வைக்க முடியும், இங்க யாராலையாவது முடியுமான்னு கேட்கிறார். அப்ப சில பேரு இதெல்லாம் ஒரு விஷயமா, முடியும்டா அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தரா ட்ரை பண்றாங்க. யாராலையும் அந்த முட்டையை நேராக்க முடியல. எல்லாராலையும் முடியல அப்படின்னு கொலம்பஸ் கேட்கிறாரு. இல்ல முடியல. அப்ப கொலம்பஸ் என்ன பண்றாரு, அந்த முட்டையை வாங்கி முட்டையோட ஷார்ப் எட்ஜ் இருக்குல்ல அதை விட்டுட்டு கீழே அடிப்பக்கம் இருக்கும் இல்லையா, அந்த அடிப்பக்க தரையில வச்சு லைட்டா தட்டுறாரு. அந்த ஓடு லைட்டா உடையுது. லைட்டா உடஞ்சோன்னா அந்த இடம் தட்டையா மாறிடும்ல. இப்ப நிப்பாட்டுறாரு, அந்த முட்டை நிக்குது. இப்ப அவர் சொல்றாரு, இந்தா நின்றுச்சுல்ல அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீ முட்டையை உடைச்சுதானே உட்கார வச்சிருக்க. அப்ப கொலம்பஸ் சொன்னாராம், உங்களை நான் யாரையாவது முட்டையை உடைக்காம நிக்க வைங்கன்னு சொன்னேனா? உங்களை நான் சொன்னது முட்டையை நிக்க வைக்க சொன்னதுதான். இந்த உலகத்துல யார் முன்னாடி போறாங்களோ எல்லாராலையும் எல்லாம் செஞ்சிட முடியும். இப்ப அமெரிக்காவை உங்களாலையும் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஆனால் முதல்ல அதை யார் தைரியமாக செய்கிறார்களோ அவர்களைத்தான் உலகம் கொண்டாடும். அப்படித்தான் என்னை கொண்டாடுகிறார்கள். இந்த முட்டையை உங்க யாராலையும் நிப்பாட்ட முடியல. ஆனால் உங்க எல்லாருக்கும் கஷ்டமா தெரிஞ்ச விஷயத்துல ஒரு சின்ன விஷயத்தை நான் மாற்றி யோசித்தேன், என்னால் நிற்க வைக்க முடிகிறது என்றால் இந்த உலகத்துல எல்லாராலையும் எல்லாம் முடியும். ஆனால் யாரால் முதலில் முடியும் என்பதைத்தான் இந்த உலகம் நினைவில் வைத்துக் கொள்ளும்னு கொலம்பஸ் சொன்னாராம்.